guys, welcome back to Supermarket Simulator. Hello guys, welcome back to Rolex 2K Supermarket Simulator. Guys, இந்த வீடியோல நம்ம 6278 rupees point 76 rupees நம்ம லோன் எடுத்துறோம் guys. லோன்ல நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு அப்கிரேட் பண்ண போறோம் and நம்ம கடைக்குள்ள இத ராக்ஸ் ஃபுல்லா நம்ம இந்த மாடல்ல அடிக்கிட்டோம். ஏனா இதுதான் கொஞ்சம் டீசென்ட்டா இருந்துச்சு. அப்புறம் அந்த இதெல்லாம் வைப்பாங்கள மீட் ஃப்ரீசர் ஒன்னு வாங்கிட்டோம். அண்ட் ஃப்ரிட்ஜ் வந்து அடுக்கிறதுக்காண்டி இப்படி வாங்கிட்டோம் கைஸ். நிறைய ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி இந்த பிளேஸ் நான் போன வழியில் காமிச்சிருப்பேன். ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நம்ம இப்போ எல்லா லோனையும் எடுத்துட்டோம் பார்த்துக்கோங்க. லோன் ஃபுல்லாக எடுத்தனால நான் எப்படியும் லோனை கட்டி தான் ஆகணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இது பிளேஸ் இதில் போயிட்டு இந்த இடத்த வாங்க போகிறேன். வாங்கிட்டோம். அப்புறம் ஒரு இது எடுத்தாச்சு. ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டோம். இடத்த பாருங்க. ஆமாம், இவ்வளோண்டு தான் தருவாங்க. இதையா நான் விட்டுனேன். கைஸ் இந்த இடத்த நம்ம வாங்கியாச்சு. ஆமாம், இங்கே இருங்க. ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக இதில் இருக்குது. ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக பின்னாடி ஒட்டி வச்சிடலாம். இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜுக்கு தான் கைஸ். நான் பிளான் பண்ணிட்டேன். இந்த இடம் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜுக்குனே மட்டும் வச்சு விட்டுறலாம். கொஞ்சம் இடம் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் சவுண்டாக வச்சு. கொஞ்சம் இடம் வந்துச்சுன்னா இதுலேயே வைக்கணும். என்னது இப்போ நம்ம ஃப்ரிட்ஜஸ் தான் கைஸ் எடுக்க முடியும். இதில் நம்ம இன்னும் லோன் வாங்கிட்டு வந்தால் அடுத்ததெல்லாம் எடுக்க முடியும். குட்டி ஃப்ரிட்ஜ் மினி ஃப்ரிட்ஜ், அதில் கொஞ்சோண்டு கேப் வருது. வாங்க இந்த ஃப்ரிட்ஜை வாங்கியாச்சு. எஸ், திஸ் இஸ் மினி ஃப்ரிட்ஜ். நீ கொஞ்சம் கிட்ட வாயேன், கேட்க மாட்டேங்குது. கைஸ் நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் இந்த சைடு இருக்கட்டு, இது அப்படியே இருக்கட்டு. இதில் வரிசையாக ஃப்ரிட்ஜ் அடிச்சு விட்ருவோம். அதில் ஒரு ஃப்ரீசர் தூக்கி இங்கே பாருங்க. நம்ம ஒர்க்கருக்கு ஆன பிளேஸை இங்கே வச்சுருவோம். இது இப்படி இருக்கட்டு. முனுசாமி கனுசாமி அதெல்லாம் இல்லாட்டி சும்மா சொல்கிறான். அப்படிதான் இங்கே ஒன்று இப்படி வச்சா நல்லா இருக்கு. சரி, இப்போ நம்ம லைசன்ஸ் வாங்கணும் கைஸ். அதில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். கஷ்டப்பட்டு லோனெல்லாம் அடைச்சேன். பட் திருப்பி முதல்லேருந்தே நான் கட்ட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. என்னெல்லாம் இருக்குது கைஸ்? எக்கில் வந்து 4 இது இருக்குது. ஐஸ்கிரீமா நூடுல்ஸ் கைஸ். இட்லி கைஸ். இட்லியா? 2 இதில் 2 இதில் 2 இதில் 2 இதில் 2. சிக்கன் எல்லாம் காணும் கைஸ். அப்புறம் நாட்டுக்கோழி வேற ஏதோ கோழின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், முதல்ல போய் வச்சுட்டு வந்தாலும் தெரியும். எவன்டா அவன் தள்ளி விட்டது இதெல்லாம்? சாஸ்ல சாஸா? எஸ் கைஸ், சாஸு தான். இதெல்லாம் சீப்பாக தான் கைஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக சீப்பானது தான் இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை. ரெக்கார்டிங் போயிட்டுருக்கா? போயிட்டு தான் இருக்குது. நான் என்னவோ போகலையோ சும்மா பேசிகிட்டு இருக்கோமா நினச்சேன். இது ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இங்கே வச்சிடலாம். அதில் வைக்க முடியாது. இதில் வச்சுப்போமா? இல்லை, இதில் வைக்க முடியாது. ஐஸ்கிரீம் உருகிறாது. இப்படி வைக்க இங்கே கொண்டு வைக்க உருகி போ கைஸ். எக்கு கைஸ். முட்டை இருக்குல்ல, அதுக்குள்ள வைக்க முடியாது மாதிரி. இல்லை, இது வேற முட்டை. கோழி போட்ட முட்டை. இதெல்லாம் இங்கே வைக்க வேணாம். நம்ம இதுக்கு அந்த ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கலாம். எக்கு குட்டி எக்கு. எஸ், நல்லா இருக்கு இந்த எக்கு பார்க்க. கியூட் எக். இது இட்லி மாவு. இதுவும் இதுதான் மாவு. முட்டையை அடுக்க வந்துட்டான் நம்ம ஒர்க்கருக்கு. இன்னும் பேரை கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் வேண்டாம் கைஸ். ஒர்க்கருக்கு ஒரு பேரை கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே. நூடுல்ஸ் இதுவும் ஃப்ரிட்ஜ் ஐட்டம் தான். முக்கால்வாசி இது ஃப்ரிட்ஜ் ஐட்டம் தான் இருக்குது. ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க.
கைஸ் எல்லாமே இருக்கு. இந்த ரூபா வச்சு தான் நம்ம அடுத்து இது ஓல்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்க போகிறோம். எல்லாமே இருக்கு. கடைக்கு ஏசி இருக்கா? வாட் இஸ் திஸ் கொஸ்டின் மேன்? எல்லா கடையிலையும் ஏசி வச்சிருப்பாங்க கைஸ். இந்த நம்ம கடை முனுசாமி கடையில் மட்டும்தான் முனுசாமி தேனு 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 இல்லை, தேன் இல்லை, நீயே வச்சிரு. ஜஸ்ட் லுக்கிங் லைக்கிங். இதோ ஒரு பிரெட்டில் தடவி சாப்பிட்ற மாதிரி. இந்த எல்லோ க்ரீன் ஒன்று இருக்குமே காரமா. ஐஸ்கிரீம் வந்துடுச்சு. ஐஸ்கிரீமே வச்சு விடுவோம். ஐஸ்கிரீமை வச்சுருவோம். ஐஸ்கிரீம் வச்சாச்சு. ஐஸ்கிரீம் விடுறதுக்குள்ளே கொண்டு வை முன்னுசாமி. ஐயோ முன்னுசாமியா? ஜீன்ஸ் கைஸ் இப்போ நம்ம இதை அடிக்கியாச்சு. அபிஷேக் கைஸ் இங்கே இன்னும் போக மாட்டேங்கிறான். விளாண்டு ரொம்ப நாள் ஆனனால இன்னும் கைஸ் குட்டியாக இருக்குது. எக்கு தான். எக்கும் அந்த ஜூஸ் டப்பாவும் இவ்வளோ குட்டியாக தான் இருக்குது. ஜூஸ் இது அடிக்காச்சு. இது இந்த சாஸ். சோயா சாஸா தக்காளி சாஸா? ஏதோ ஒரு சாஸ் நம்மளுக்கு. கைஸ் நம்ம லெவல் 26 போயாச்சு. ஹனி அப்போ இது என்ன? இது 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 பட்டர். இது இந்த நம்ம ஒரு கரடிக்கு பிடிக்குமே அதான் அதுதான். கைஸ் இந்த இடத்த மட்டும் லைட்டாக நவுட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜு போட்டுட்டோம் அதில். சரி நம்ம இப்போதைக்கு இப்படி வச்சுருவோம். கதவை பார்த்த முடியுமா? அப்போ இது வருது. இப்போ நம்ம கடையை பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெருசாக இருக்கும். இது ரெண்டும் நம்ம இப்படியே வச்சுருவோம் கைஸ், அதனால் பிரச்சனை இல்லை. கைஸ் உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா? இல்லை சாக்லேட் காஃபி பிடிக்குமா? நீங்கள் சாக்லேட் பவுடர் யூஸ் பண்ணுவீங்களா? சாக்லேட் பவுடர் வைப்பியா? அப்படிலாம் கிடையாது. இன்னும் போக மாட்டேங்கிறான் உள்ள. ஷோ வந்துட்டான். இப்போ என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி பண்ணி தான் வச்சுருந்தோம். முனுசாமி தான் எடுத்துக்கணும். ஏன் முனுசாமி அந்த ஒர்க்கரில்? ஆமாம் கைஸ், கடையை ஆரம்பிச்சு விட்டுறலாம். இதெல்லாம் விலை கொண்டா பொருள். எக்கு வாங்கணும். எக்கு 2 வாங்கி வச்சுட்டா போதும். இந்த பழைய எக் இருக்குல்ல, இந்த எக்கு வர எக்கு வர கைஸ் எக்கு மட்டும் வச்சு விட்ருவோம். ஓகே. கோழி முட்டை. டோன்ட் சே எக். தமிழ்நாட்டில் பிறந்தால் தமிழில் தான் பேச வேண்டும். கைஸ் எக்கு வச்சுருவோம் கைஸ். ஒரு நிமிஷம். கடையை ஆரம்பித்து விட்டுட்டு வைப்போம். நம்மள்ட்ட இப்போ 500 ருபீஸ் இருக்குது. லாஸ்ட்டில் பார்ப்பேன் எவ்வளோ வருதுன்னு. நிறைய பேர் இப்போ $100 $100 வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ப்ராஃபிட் டெய்லி கிடச்சிட்டே தான் இருக்குது. நிறைய ப்ராஃபிட் வரும் கைஸ். அதனால் நம்மளுக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஒரு நிறைய ரேக் நம்மள்ட்ட ஃப்ரீயாக தான் கைஸ் இருக்குது. யானே தெரில. ஒரு இதில் பண்ணிடுவோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3-4 ஃப்ரிட்ஜு வாங்கி வைப்போம். நீ என்ன புதுசாக வாங்கினேன் இந்த பாட்டு மிஷினா? ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டுருவோம். போட்டாச்சு. 126 ருபீஸ் தான் நம்மள்ட்ட இப்போதைக்கு இருக்கு. இங்கிலீஷில் பேசுனா அது இங்கிலீஷ்காரன் தான் இங்கிலீஷில் பேசுவாங்க. நம்ம தமிழில் தான் பேசு. இதுன்னா 2 ஒன்றா வருது. கைஸ் ஃப்ரிட்ஜை தூக்கி இதில் வச்சு விட்ருவேன் கைஸ். உள்ளே கொண்டு போய் வை. ஃப்ரிட்ஜு பறக்குமா? இங்கே நடக்கும். இந்த ரூபா ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரிட்ஜுக்குனே விட போகிறோம். ஏன்னா ரேக்ஸுக்கு வந்து ஃபுல் இடம் இந்த இடம் போதும். நம்ம ரேக்ஸ் இதுலேருந்து இது வரை கொண்டு வந்துடுவோம். நான் இப்போதைக்கு தான் இந்த ரேக் எடுத்து அதில் இதுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம அடுத்த வீடியோட எடுத்து மாற்றிடுவோம். ஓகே. நம்ம இப்போ லெவல் 26 போயிட்டோம். அடுத்து இப்போ 27 வரப்போகுது நம்ம லெவலு. அதனால் வெயிட் பண்ணுவோம் கைஸ்.
அப்புறம் நம்ம இவன் பேர் முன்னுசாமி, இவனுக்கு ஒரு பேரை கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம 2 ஒர்க்கருக்கும் ஒரு பேரை கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேயா? நான் கண்ணுசாமி. ஐயோ ஐயோ என்னாச்சு? ரேட்டே வைக்காம வச்சிருக்கேன். ஐயோ கடகடன்னு வைங்க. அடுத்து அந்த ப்ராடக்ட். ஐயோ இவ்வளோ கம்மியா இருக்கு. யாரும் வாங்காதீங்க ப்ளீஸ். தாத்தா வாங்காத, தாத்தா வாங்காத. ஷோ ஏன் போடு, ஏதோ வீடு அப்பாலே போட்டு. ஐயோ இது இன்னும் வாங்கல பாட்டி. 12 ரூபா. ஐயோ 300 ருபீஸ்ன்னு பார்த்துனேன். ஐயோ 12 ரூபா. அதில் 12 ரூபான்னு சொல்லிட்டு 13 ரூபாய். வேற எதுவும் புது ப்ராடக்ட் கிடையாதுல்ல நம்ம இருக்கு. அந்த முட்டை வச்சாச்சு. இந்த முட்டை பழைய ப்ராடக்ட் தான். அந்த முட்டை அதெல்லாம் வச்சுட்டேன். கை 7 அப் வாங்கணும். 7 அப் அண்ட் ஒரு எக்கு வாங்கணும். எக்கு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. சில ப்ராடக்ட்லாம் தேவையில்லாமல் நிறைய வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் வேணும். கைஸ் நம்மள்ட்ட இப்போ 358 ருபீஸ் வந்துடுச்சு. வந்துடுச்சா? இந்த வீடியோ இன்னைக்கு வரும். அந்த வீடியோ நாளைக்கு வருமா தெரியாது, பார்ப்போம். இன்னைக்கு போட்டால் அந்த வீடியோ இன்னைக்கு தான் வரும். நாளைக்கு போட்டால் அந்த வீடியோ நாளைக்கு தான் வரும். கைஸ் நம்ம லெவல் 27 போக போகிறோம். எங்கடி பார்க்க லெவலை? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அந்த போயிட்டோம். எஸ், லெவல் 27 போயாச்சு. கைஸ் வந்துட்டோம். கைஸ் லெவலே 27 வந்து விட்டோம். ஆரஞ்சு ஆப்பிள். இங்கே பாருங்க, இதுக்குள்ள ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கு. சூஷி யாரும் வாங்க மாட்டேங்கிறா? சூஷி வாங்கிட்டு தான் இருக்காங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 698 ருபீஸ் இருக்குது. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டுடலாம். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிடலாம். ஃப்ரிட்ஜ் எவ்வளோ ரூபா? காசு தெரியாமல் வாங்கினா அது கிட்டுது. கைஸ் இந்த லோனை நம்ம ரிட்டர்ன் கொடுத்துருவோம். 31 ருபீஸ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம ஒரு 75 பில்ஸ் கட்டுறோம். இன்னும் 12,000 ரூபா கட்ட வேண்டியது இருக்குது. 12,000 ருபீஸ் நம்ம கட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ என்ன செய்கிறது? சரி, இதை நம்ம எடுத்துட்டோம். நம்மள்ட்டே இருக்குது. கொடுத்த காசை வாங்கக்கூடாது மேன். 750. இப்போ பாருங்க, இஷ்டத்துக்கு செலவு பண்ணியிருக்கோம். இஷ்டம் என்பது நமக்கு இஷ்டமுள்ள. பாருங்க கைஸ், 2 ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சு. ஃப்ரிட்ஜ் தேவையே படாது இனிமேல். சரி, ஃப்ரிட்ஜில் பஞ்சோன்னு யாராவது கேட்டால் என்ன பண்ணுறது? சரி, லுக்காக இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் நல்லா இருக்காதுல்ல. ஆமாம், அதுவும் நல்லா இருக்காது. இப்படியே இருக்குது. இந்த டே எண்டோல வீடியோ நம்ம முடிச்சிடலாம் கைஸ். இந்த டே இப்போ முடிய போகுது. அதை வேறு சொல்ல சரியா? குட்டி ஃப்ரிட்ஜ் வாங்கினா அங்கே ஒன்று வச்சிடலாம். கைஸ் எனக்கு ஐடியா, இதில் எல்லாம் 2 வச்சுட்டோன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மள்ட்ட ஃப்ரிட்ஜு கூடிடுச்சு. அதனால் நம்ம 2 எல்லாத்தையும் வச்சு விட்ருவோம். அது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. கைஸ் இப்போ நம்ம இதெல்லாம் வச்சுருவோம். இது அந்த இது மாதிரி இருக்குது. மீட் ஒன்று வாங்கணும். மீட்டு கடை ஓனர் மீட்டு வாங்கணும் கைஸ். மீட் இருக்கா? அதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல, பார்க்க மட்டும் செய். எங்கே இருக்கு? அந்த இருக்கு. 136 ருபீஸ் ஆயிருக்கு. மிஸ்டர் கடை ஓனர், எனக்கு ஒரு ஐடியா. நீ ஒன்றும் சொல்லாண்டா, பார்க்க மட்டும் செய். இந்த மீட்டை கொண்டு அதுக்குள்ளே வைக்க முடியாது. கைஸ் வச்சிடலாம் கைஸ். இதில் கீழே கொண்டு வச்சுட்டேன். அவன் அங்கெல்லாம் கொண்டு வைப்பான். அவன் இல்லைங்க, பில்லு எடுத்து விடும். கைஸ் இல்லைங்க கைஸ், இதை வைப்போம். கைஸ் கஸ்டமர் கூடி விட்டார்கள்.
இந்த பர்பிள் கலரு. வேறு நம்மள்ட்ட லோன் இப்போது 1100 தான் லோன் வாங்க முடியும். நம்ம பில்லு நிறைய இருக்குது, நம்ம எதுவுமே இன்னொரு கெட்டாமல் இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ 2250 தானா? சரி, அது நம்மளுக்கு இப்போதைக்கு பிளேஸ் தேவைப்படாது. என்னத்தையும் எடுக்கணும்னு நினச்சேன் வந்தனே. இதுவும் வாங்கி வைக்கணும். மணி 9 ஆக போகுது. இதோட கடையை பூட்டிடணும். கைஸ் இதில் ஒர்க்கருக்கெலாம் டைமிங் கொடுக்கல கைஸ். இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் போயிடுவாங்கன்னு. அதுதான் அந்த கேமில் நல்ல விஷயம். அப்டேட் இன்னும் வர கொடுக்கல. பிசிக்கு கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு இன்னும் தரல. அதான் எப்போ தருவாங்கன்னு தெரியல. பார்ப்போம் கைஸ், அப்டேட் தரணும். நம்ம இந்த இது மட்டும் வாங்கி போடணும்னு. இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இது டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி எவ்வளோ விலைன்னே தெரில. வெறும் குறைவாக தான் வச்சுருக்கோம். எங்களுக்கு லாஸ் ஆயிரும். அதனால நாங்கள் இந்த ரேட்டில் தான் வைக்க முடியும். கைஸ் இதை கடையை பூட்டிடுவோம் கைஸ். இல்லைனா கஸ்டமர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்மளுக்கு இப்போ அவ்வளோதான், நம்ம வீடியோ எண்ட் பண்ண முடியாது. நம்ம ஒர்க்கர்ஸ் அடிக்கிட்டே இருக்கட்டு. நீங்கள் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு வாங்காமல் போங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இது சென்டரில் வச்சு விட்ருவோம். இதே மாதிரி ஒரு 4 எண்ணம் வாங்கி போடணும் கைஸ். வச்சுட்டோன்னா அழகாக இருக்கும், லுக்காக இருக்கும் நம்ம கடை. லோனை கெட்டாமல் இருந்தால் அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சு. நாத்தியா வேலை செய்கிறோம். இந்த கஸ்டமரோட கடையை பூட்டிடுவோம் கைஸ். சீக்கிரம் பில்லை போட்டு அனுப்பிவிடுங்க எல்லாரையும். சீக்கிரம் பில்லை போட்டு அனுப்புங்க. எவ்வளோ ரூபான்னு பார்ப்போம் கைஸ். பாருங்கள் 14, 27. இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு அவ்வளோவா இருக்காது. இவன்ட்டு யாரும் ஒரு பில்லு போடலையா? ஓகே, நல்ல விஷயந்தான். 2 பேர்ட்டையும் பில் போட மாட்டாங்க, யாராவது ஒரு ஆள்கிட்ட தான் பில் போடுறாங்க. அதான் இதில் பிடிக்காத விஷயம். ஐஸ்கிரீம் பாருங்கள், இதெல்லாம் ரேட்டு கூடான ப்ராடக்ட்ஸ்னு நினைக்கிறேன். 13 ருபீஸ் ரூபா வச்சுருக்கேன். 13. இது 12, 5 ரூபா ப்ராஃபிட்டு. இதுதான் கைஸ் ஹையஸ்ட்டு ரேட்டு வந்து $30 இஸ் ஹையஸ்ட்டு. $30 கொடுத்து எவனும் அது வாங்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இது 13 இருக்கிறத 99 ருபீஸ்னு வச்சுக்கோமா. அப்போ நீ யாரும் வாங்க மாட்டா, எக்ஸ்பென்சிவ்னு போயிட்டே இருப்பான். கைஸ் ஒரு இதே மறந்துட்டு பாருங்கள், லைட்டே வைக்காமல் இருக்கும். சரி, நம்ம லைட்டை அடுத்த வீடியோவில் இதில் வச்சு விட்டுடலாம். 99 வை. உங்கள் தான் லாஸ்ட் கஸ்டமர். 99 வை. ஓகே கைஸ், இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். இந்த கேம் அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் அடுத்த பாட்டில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த அடிக்க வச்சிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.